எபிசோட்லயே வில்லி யாருன்றதையும் வில்லியால ஹீரோயினுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றதையும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டாங்க. தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வெள்ளந்தியான அண்ணன், ஆனா அண்ணி தன்னுடைய நாத்தனாரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு குடும்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கொடூரமான வில்லி. என்னதான் அன்னிக்கு பயந்து அவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவ பேசுற பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாம இருக்கிற நம்ம ஹீரோயின் மல்லி ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னதும் ஆளா நின்னாங்க. தடுக்க வந்த அண்ணிய பலமா தள்ளி விட்டுட்டு வேக வேகமா மேடைக்கு ஓடினாங்க. மேடையில தாலி கட்டுற நேரம் பார்த்து சரியா கல்யாணத்தை நிறுத்தின மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. அதுக்கு காரணம் அவங்க போடுறேன்னு சொல்லியிருந்த 10 பவுன் நகை. பொண்ணோடைய கழுத்து நிறைய நகைகள் இருக்கு. அதுவே எப்படி பார்த்தாலும் ஒரு 35 பவுனுக்கு மேல தேரும். போட வேண்டிய இன்னும் 10 பவுனுக்காக ஒரு கல்யாணத்தை நிறுத்துறாங்கன்னா அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணுமான்னு தெரியல. தன்னுடைய ஃப்ரெண்டு குமுதாவுக்காக மேடையில போய் சண்டையே போட ஆரம்பிச்சாங்க மல்லி. சார், போட வேண்டிய வெறும் 10 பவுனுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்களே, அதுவும் தாலி கட்டுற நேரம் பார்த்து கல்யாணத்தை நிறுத்துறீங்கன்னா உங்க மனசுலாம் எப்படிப்பட்ட மனசு? கல்யாணத்துக்கு முன்னாடியே நகை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் இருக்கிற நீங்க நாளைக்கு மறுபடியும் பணம் வேணும், நகை வேணும்னு குமுதாவை டார்ச்சர் பண்ண மாட்டீங்கன்னு நான் நிச்சயம். இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ள அப்பா அம்மா சொல்றதை கேட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. அந்த ஆளு ஒரு வார்த்தை கூட தான் அப்பா அம்மாவை ஏன் நிறுத்த சொன்னீங்க, 10 பவுன் தான் அவ்வளவு முக்கியமா, என் வாழ்க்கை முக்கியம் இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில குமுதா என்ன முடிவு எடுக்க போறாங்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் மல்லி எப்படி உதவி செய்ய போறாங்கன்றதான் இன்னும் எபிசோட நம்ம பார்க்க போறோம். ஹீரோயினுக்கு பிறகு ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ விஜய் ஏற்கனவே கல்யாணமானவரு, ஒரு குழந்தை இருக்கு. குழந்தையோட பேரு வெண்பா. வெண்பா தான் தனக்கு எல்லாமே அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ விஜய்க்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா தான் வெண்பாவையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா வெண்பாவை ரொம்ப அக்கறையோடையும் பாசத்தோடையும் பாக்குற மாதிரியே தெரியல. தம்பி பொண்ண வேண்டா வெறுப்பா தான் பாத்துக்கிறாங்க. வீட்டுல வெண்பாவை திடீர்னு காணோம். வீடு முழுக்க வலை வீசி தேடி பார்த்தாங்க. வெண்பாவை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் குழந்தை பொம்மைகளோட பொம்மையா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த பூர்ணிமா பாக்யராஜ் கண்டுபிடிச்சு சொல்லவும் வெண்பா கிடைச்சிட்டான்னு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. இதுல பூர்ணிமா ஹீரோவோட அக்காவை பார்த்து, ஒரு குழந்தைய அவனால பாத்துக்க முடியாதா அப்படின்னு அக்கறை கேட்கவும், இது எங்க குடும்ப விஷயம், அதுல தலையிறதுக்கு 3ஆம் மனுஷன் நீங்க யாரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க. நான் கூட பூர்ணிமா பாக்யராஜ் தான் ஹீரோவோட அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஹீரோவோட அக்கா பேசும்போதுதான் அவங்க இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கன்னும் ஒரு வெல்விஷர் அப்படின்னும் தெரிய வருது. ஹீரோவுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி வீட்டுக்குள்ளவே தான் எதிரிகள் இருக்காங்க. ஹீரோவுக்கு தன்னுடைய அக்கா ரூபத்திலையும் ஹீரோயினுக்கு அண்ணி ரூபத்திலையும் பலமான எதிர்ப்புகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்புகளை எல்லாத்தையும் மீறி வெண்பாவுக்கு எப்படி மல்லி அம்மாவா மாற போறாங்க அப்படின்றதா அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க பூர்ணிமா பாக்யராஜும், ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பெரியம்மாவா அன்னபூரணியும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துல ஒரு சமரசமான முடிவு எட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கல்யாண சாப்பாடை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா நம்ம ஹீரோயின் மல்லி வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாங்க. ஏற்கனவே தன்னை பிடிச்சு தள்ளிட்டான்ற கோவத்துல இருந்த அன்னிக்காரி மல்லி வீட்டுக்கு வரதை பார்த்ததுமே படு கோவமா வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.